8வது சம்பள கமிஷன் தொடர்பான அறிவிப்புக்காக 1.2 கோடி மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் காத்திருக்கின்றனர். இந்த சூழலில்தான் பாரத் பென்ஷனர் சமாஜ் எனப்படும் பாரத ஓய்வூதியதாரர்கள் சங்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது. இந்தியாவில் பணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்றிருக்கும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய தொகையையும் சம்பள கமிஷன் தான் நியமனம் செய்கிறது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விலைவாசி, பணவீக்கம் உள்ளிட்டவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சம்பள கமிஷன் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய தொகைகளை மாற்றி அமைக்கிறது. தற்போது 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட இருக்கிறது. எப்பொழுது இதற்கான உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் காத்திருக்கின்றனர். இந்த சூழலில் இந்தியாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய கூட்டமைப்பான பாரத ஓய்வூதியதாரர்கள் சங்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு முக்கியமான கடிதத்தை எழுதியுள்ளது. அந்த கடிதத்தில் 8வது சம்பள கமிஷனுக்கான உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை விரைவாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் சம்பள கமிஷனுக்கான குறிப்புரைகளை விரைவாக இறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. சம்பள கமிஷனுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்யாமல் இருப்பது ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி தகவல்கள் பரவுவதாக வருத்தம். மத்திய அரசு சம்பள கமிஷன் அறிவிப்பை வெளியிட்டு இத்தனை மாதங்கள் ஆன பிறகும் அரசு உறுப்பினர்களையும் தலைவரையும் நியமனம் செய்யாமல் தாமதம் செய்வது ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் மன அமைதியின்மையை ஏற்படுத்தியிருக்கிறது என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு சம்பள கமிஷன் தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். 2026 ஜனவரி முதல் 8வது சம்பள கமிஷன் அடிப்படையில் சம்பளம் வழங்கியாக வேண்டும். 7வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய பரிந்துரையை வழங்குவதற்கே 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டனர். அப்படி தாமதமானாலும் மத்திய அரசு 2026 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கணக்கீடு செய்து ஊழியர்களுக்கு பாக்கி சம்பளத்தை வழங்கிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.